அதில் என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன, அருபத்திற்கு அதாவது நம்ம உடம்பிற்கு தேவையான சக்தியாய் ப்ரிப்பேராக இருக்கும் தீர்த்தமாய் இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் வீட்டில் ஏற்படும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு ஆன்மீக சிந்தனையோடு தொடங்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பங்குனி உத்திரத்தை பற்றி தான் பேச போகிறோம். பங்குனி உத்திரம் என்பதே முருகனுடைய அற்புதமான நாள், பேராற்றலான நாள். வேலுண்டு வினையில்லைன்னு சொல்லுவாங்க. அவர் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய வேல் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. கிட்டத்தட்ட பழசுன்னு சொல்கிறதுடைய சித்தர்கள் பயன்படுத்திய முக்கியமான ஒரு வேல். முருகனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு போகருடைய சிஷியர்கள்லாம் இது வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் சரி, இதை தலையில் அப்படி வச்சாலே போதும், அவ்வளோ பெரிய ஹீலிங் எனர்ஜி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. தொட்டும் மணற்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணற்கூறுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கூறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவு. இந்த மணற் போன்று அழகாக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை வந்து அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது எந்திரங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணி அந்த காலத்திலே வச்ச மிகப்பெரிய வேல். ஒரு மனிதனின் விந்தணுக்கள் போல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேல் உருவமாக சுயரூபமாக இருக்கும். சுய அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நமக்கு இருக்கக்கூடிய அரூபம், நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி தான். இது ஏன் நான் உலக தெளிவாக சொல்லிட்டேன்னு கேட்டிங்கனாக்கா, பங்குனி உத்திரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது அற்புதமான ஒரு நாள். ஒவ்வொருத்தவங்களும் ஆசையாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். நல்ல ஒரு அழகான வெயில் சீசனில் பங்குனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே நினச்சி பார்த்தாலே அந்த ஒரு சூடு, அந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள், பங்குனி உத்திரம், அந்த காவடி எடுத்துக்கிட்டு அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டுட்டு வர்ற காட்சியில் நினச்சி பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அது இதில் வந்து விரும்பாத ஆளே கிடையாது. பங்குனி உத்திரம்னா ஒரு கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். அவ்வளோ ஒவ்வொரு கிராமங்களையும் சரி, இப்போ சிட்டிலையும் சரி, அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. முருகனுக்கு உகந்த நாள், சக்தியான நாள் இந்த பங்குனி உத்திரம். அதில் என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன, எப்பொழுதும் போல் சாமி கும்பிடுங்க, முருகனை கூப்பிடுங்க, எல்லா விஷயங்களையும் வேண்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எந்திரம் போட போகிறோம், ஒரு ஸ்டார், அவ்வளோதான். இது பாருங்கள், இது பழைய வேல்னு சொன்னேன். அதாவது கிட்டத்தட்ட பல முன்னோர்கள் பயன்படுத்திய, சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு வேல். அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். இது வந்து உள்ள எந்திரம் பதிச்ச வேல். இது பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஓம் போட்டு, ஓமில் ஸ்டார் போட்டிருப்பாங்க. நான் க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன். இதில் வந்து ஒன்றில் சரவண பவ ரிங் அப்படின்னு போட்டிருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓமில் ஒரு ரிங்காரத்தில் அடைச்சிருப்பாங்க இந்த சிம்பிள். இப்படி நம்ம கோலமாகவும் போடலாம் பூஜை ரூமில், இல்லைன்னா ஒரு பேப்பரில் ஒரு அடி ஒயிட் பேப்பரில் இது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டும் வைக்கலாம். இப்படி வரைஞ்சிட்டு இந்த ரீங் அப்படின்னு நடுவில் இருக்கும். ச ர வ ந ப வ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரீங் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ரீங்கிற இடத்துல அதை என்ன பண்ண போகிறோம்னா ஏலக்காய் வந்து என்ன பண்ணுறீங்க, அப்படி ஒரு கைப்பிடி உள்ளே போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். நல்ல அதாவது பூச்சி பிடிக்காத ஒரு ஏலக்காயாக நீங்கள் அதை வாங்கிக்கணும். எடுத்து உள்ளே வச்சுக்கிறீங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இப்போ சரவண பவ அப்படின்னு மட்டும் மந்திரத்தை மட்டும் நம்ம ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு அழகாக அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஏலக்காய் இருக்குது பார்த்திங்களா, ஒரு பக்கத்தில் ஒரு சொம்பு வச்சுக்கோங்க. அந்த ஏலக்காய் அதாவது 108 தடவை சொன்ன பிறகு அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அந்த தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து என்ன பண்ணும், காலையில் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே அது சக்தியாகி சுயரூபமாகி அருபத்திற்கு அதாவது நம்ம உடம்பிற்கு தேவையான சக்தியாய் ப்ரிப்பேராக இருக்கும் தீர்த்தமாய். வீட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே கொஞ்சோண்டு லைட்டாக வாயில் குடிக்க வச்சுட்டு அப்படி தெளிச்சிக்கினாலே போதும். வியாபார ஸ்தலங்கள், வீடு அத்தனையுமே சுபிட்சம் பெறும். முருகனுடைய அருளோடு பொருளோடு வந்து சேரும். இது முருகனுடைய பொருள், அதில் இருக்கிறது சக்தி. அந்த சக்தி பொருளோடு அருளும் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துடக்கூடியது. சக்திவேல் முருகவேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சக்திவேல் முருகவேல், இந்த சக்திக்கு உருகாதவர்கள் எவரும் இல்லை. இந்த முருகனுடைய ஆசி பரிபூர்ணமாக எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த சக்கரம் ரொம்ப சிம்பிள். ஓம் போட்டுக்கோங்க. ஓம் நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா, ஓம் போடுறீங்க. அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டார் போட்டுக்கிறீங்க. ஸ்டாரில் சரவண பவ அப்படின்னு எழுதி நடுவில் ரிங். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் வந்து சரவண பவ ரிங் அப்படின்னு சேர்த்துக்கணும். அப்போது நீங்கள் இந்த ஓம் அப்படிங்கிறத வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. ஓம் சரவண பவ ரிங். இதுதான் கரெக்டான விஷயம். இதை 108 தடவை சொல்லுங்கள் அழகாக. ஓம் சரவண பவ ரீங், பெரிய ரீங். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கோலமாக போட்டிருந்தாலும் சரி, பேப்பராக போட்டிருந்தாலும் சரி, அதில் நடுவில் நீங்கள் ஏலக்காயும் பச்சை கற்பூரம் வைக்கிறீங்க பார்த்திங்களா, ரொம்ப சிறப்பு. உங்கள் வீட்டில் அது வந்து படமாக இருந்தாலும் சரி, இல்லை சிலையாக இருந்தாலும் சரி, ஏலக்காய் மாலையாக போட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப விசேஷம். முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது ஏலக்காய் மாலை.
சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் மாலை. நீங்கள் வந்து இந்த ஏலக்காவோட கொஞ்சம் வெட்டி வேரும் சேர்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் வீட்டில். முருகன் அங்கே நின்று விளையாடுவார். அவருக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா? நீங்கள் சரவண பவ, ஓம் சரவண பவ ரிங், ஓம் சரவண பவ ரிங் அப்படின்னு சொல்ல 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 அப்படியே அதிரும் சக்தி. பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை சூப்பராக பூஜை நல்லா அந்த பூஜையோட இடத்த க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படியே அழகாக உட்காந்துக்கோங்க. ஒரு பேப்பரில் வரைஞ்சாலும் சரி, மாவு கோலம் போட்டாலும் சரி, சாக்பீஸில் போட்டாலும் சரி, இந்த எந்திரத்தை அழகாக வரைந்து மந்திரத்தை அழகாக சொல்லி நம்ம வீட்டில் இருக்கவங்களெல்லாம் நல்லா இருக்கணும், தடைகள்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதுமான விஷயந்தான். அங்கே வெற்றியை மட்டுமே தரக்கூடிய அந்த வெற்றிவேல் முருகன் இன்றைக்கி பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு சக்தியையும் நல்ல வரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். இதை மிஸ் பண்ணாமல் இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் வீட்டில் ஏற்படும், இந்த கூட்டில் ஏற்படும், உயிர்கூட்டில் ஏற்படும். இதனால தான் ரொம்ப ரொம்ப பக்குவமாக சொல்லியிருக்காங்க. இது அந்த காலத்தில் ரொம்ப பழைய காலத்து நம்மளுடைய போகருடைய சிஷ்யர்கள் வலுவாக வந்தக்கூடிய வேல். அதில் தான் இந்த மந்திரம் இருக்குது. நான் க்ளோஸ்அப்லேயும் சொல்கிறேன், உங்களுக்கு இதை செஞ்சு பயன்பெறுங்கள். பங்குனி உத்திரம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷத்திற்கு அந்த நாள் நம்மளுடைய எல்லா தீய சக்திகளையும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய நாள், வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய நாள். அதனால தான் வேண்டுதல் வேணும்னாக்க நிறைவேறின பிறகு எல்லோரும் காவடி எடுப்பாங்க. நடக்க வேண்டும் என்பதற்காக காவடி எடுப்பாங்க. பல தரப்பட்ட காவடிகள் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா முருகனுடைய அற்புதமான பேராற்றலான அந்த நாளில் நம்ம இந்த சக்கரத்தை வரைந்து பயன்பெறுவோமாக, முருகனுடைய அருளை பெறுவோமாக. அதனால் இதை அழகாக செய்து நலம் பெறுவோம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.